நேயருக்கு வாய்ப்பு தர வேண்டியிருக்கு. திருமதி காயத்ரி, இப்போ வாய்மை நேர்மை பற்றி பள்ளியில பேசணும், ஆனா அங்க பாவம் புண்ணியம் பத்தி பேசுறது சரியா இருக்குமா? அவங்க என்ன வேணா பேசட்டுங்க. ஆனால் இந்த செல்ஃப் ரியலைசேஷன்ற பேர்ல அங்க நடந்த அந்த பிள்ளைகளை இந்த அழ வைக்கிறது கடந்த வருஷமே தமிழக பள்ளி கல்வி இயக்கணத்துல இருந்து ஒரு பிளான் போட்டு எல்லா ஸ்கூல்லயும் நடத்தினாங்க. அப்பயே நான் சொன்னேன், பிள்ளைகளை குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்க கூடாது. நாமளும் போய் பேசுறோம், என்ன பேசுவோம், அம்மாக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னியா, அப்பா உன் ஷர்ட் நல்லா இருக்குன்னு சொன்னியான்னு அப்படி சொல்லுவோமே தவிர அந்த செல்ஃப் ரியலைசேஷனை நான் என்னுடைய பதிவுகள்லயும் பதிவு செஞ்சிருக்கிறேன். அது கண்டிப்பாக எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும், கவர்மெண்ட் மட்டும் இல்ல, பிரைவேட் பள்ளிக்கூடங்கள்லயும் அடலசன்ட் ஏஜ்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் அவங்க டேட்டா பத்தி கேட்டாங்க, எப்போதும் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொல்றீங்களே. ஆமா, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சதுனால இன்னைக்கு அது இப்படி இருக்குதுன்ற வருத்தம் எனக்கு இருக்குது. நீங்க பிரதம் அப்படின்ற ஒரு அமைப்பு, இந்த பாருங்க, இது ஃபைனல் சூட்டு, கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசி முடிக்கிறேன். பிரதம் என்ற அமைப்பு அரசு சாரா நிறுவனம் 2004ல உங்களுக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. எவ்ரி ஒன்ஸ் இன் 3 years ஆர் எவ்ரி 5 years ஆர் எவ்ரி இயர் அவங்களுடைய என்ன கவர்மெண்ட் சொல்லுதோ அதப்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களின் தரத்தை பற்றி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த வெப்சைட்ல போய் பாருங்க. டிரான்ஸ்பரண்டா ஒவ்வொரு கிராமத்திலையும், தமிழகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாவட்டத்துக்கு 30 கிராமம், ஒரு கிராமத்துக்கு 20 பிள்ளைகள், 3, 5, 8 இந்த 3த்துலயும் எப்படி அந்த பிள்ளைகளுடைய மொழிப்பாட அறிவு இருக்குது, எண்ணியல் அறிவு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அதுல நேஷனல் ஆவரேஜ் 11.6. நாம 11.6 விட மேல இருந்து இன்னைக்கு 4.7க்கு வந்திருக்கிறோம். இல்ல இது நடக்கல. அது மாதிரி அவங்க யுனிவர்சிட்டிஸ பத்தி பேசினாங்க. டாப் 10 யுனிவர்சிட்டிஸ் பத்தி பேசினா, டாப் 10ல தமிழகத்தினுடைய யுனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஆனால் அது அரசு யுனிவர்சிட்டி இல்ல, அது பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் மக்களை தொடர்ந்து திசை திருப்புவதற்காக செய்யக்கூடிய விஷயங்கள். ஒரு தனியாரால செய்யக்கூடிய விஷயங்கள் செய்ய முடியல முதல்ல வர முடியுது. தமிழக அரசு ஃபண்ட் பண்ற அண்ணா யூனிவர்சிட்டி வேற தலைப்பு போறோம். எத்தனை மற்ற இதன் மேல கவனம் செலுத்த வேண்டிய பள்ளி கல்வி இயக்குநரகம் ஏதேதோ பேசிட்டு உணர்ச்சி வசத்துக்கு மக்களை தள்ளிட்டு அவர்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறதுன்னு நான் சொல்றேன். மகாவிஷ்ணு என்ற ஒரு நபர், இவர் தண்டிக்க கூடாது, மன்னிப்பு கேட்டுட்டு விட்டுறணும். அதீதமா அவர் பேசல, மன்னிப்பு தான் அவர் செய்யக்கூடிய உச்சபட்ச பிரச்சனைக்கு தீர்வாக பிஜேபியும் கல்வியாளர் காயத்ரியும் முன்வைக்கிறாங்க. அதீதம் கிடையாது, பேசுனதுல தப்பு இல்லைன்றாங்க. கேமரா வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க ஜூம் பண்ணுங்க. இத போட்டு காட்டுறதுல எனக்கு சிக்கலே கிடையாது. இல்ல நீங்க இத அலோவ் பண்ண முடியாது. எத அதிகம் இத எப்படி இவர் பேசுறத நீங்க அலோவ் பண்ணுவீங்க? இப்படி பேசுறத வேற பண்ணுவீங்க இல்ல வேற எதுல நம்ம போட்டு அவர் வேற எதுல போட கூடாதுன்னா எப்படி? இல்ல வேற எத பேச முடியுமா? நான் டிபேட்ல இத பேசிட்டு நான் போய்ட முடியுமா? இந்த விஷயத்தை நான் பேசுறேன். வேற ஊடகத்துல எத பேசுறாரு? வேற ஊடகத்துல பேசுறாரு. என்ன பேசுறாரு நீங்க சொல்லுங்க. இருங்க ஒரு நிமிஷம், அவர் பேசிட்டாருங்க. நான் வேற ஊடகம் சரியான விஷயம் வேற ஒரு விஷயத்தை போய் ஸ்கூல்ல பேசுறாரு. பேசுற வரைக்கும் அந்த நபர் யாருன்னு தெரியல. அவர் அமைதியா இருக்க சொல்லுங்க. நீங்க பேசப்ப நான் பேசல. சொல்லுங்க. அவர் பேசுற வரைக்கும் உங்க ஸ்கூல்ல தலைமை ஆசிரியருக்கு தெரியல, தவறு கிடையாது. பேசிட்டு இருக்கிறப்பையும் அந்த தலைமை ஆசிரியருக்கு அது பிரச்சனையா தெரியல, ஏன்னா அது அவங்க நம்பிக்கை. பேசி முடிச்ச பிறகு விவாதத்துல பிஜேபி நேத்தையில இருந்து RSS கல்வியாளர் என்ற போர்வையில உட்காரக்கூடியவங்க இவருக்கு சப்போர்ட் பண்றாங்கல்ல. விந்துக்களை அடக்கி நெத்திக்கு கூட்டிட்டு வரணும், பாலியல் குற்றங்கள் தப்பு கிடையாது, உடலுறவு எப்படி வச்சுக்கணும், இதெல்லாம் பேசுற ஒரு ஆளுக்கு ஓப்பன் டிபேட்ல பொம்பளை பிள்ளைங்க உட்கார்ந்துருக்க இடத்துல சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா இது ஆன்மீகமா, இது மதமா? அவர் பேசுற வரைக்கும் அவங்களுக்கு தெரிய வேணாங்க. அவரை பத்தி பேசுற வரைக்கும் தெரிய வேணாம். எனக்கு தெரியாது அவர் யாருன்னு. பரம்பொருள்னு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கதா எனக்கு தெரியாது. பேசிட்டார்ல, விவாதத்துக்கு வந்துருச்சுல. மாசம் எத்தனை ரூபாயா வாங்க ஒருத்தரையும் கேட்டா 10,000 ரூபாய் வாங்கி ரீட்ரீட் கூட்டு போவாரா கொடைக்கானலுக்கு. மினி நித்யானந்தவா வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தரை இது என்ன உத்தரப்பிரதேசமா? சாமியார்கள் ஆட்சி பண்ணி சாமியார ஸ்கூலுக்குள்ள விட்டு ஆட்டம் போட வைக்கிறதுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? தமிழ்நாட்டு பள்ளிகளை யாரு வரணும்ன்றாங்க? மன்னிப்பு கேட்டு அவர் போயிட்டு பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ல திரும்ப ஒரு ஸ்கூலுக்கு போவாரா? பேசுற வரைக்கும் அவர் யாருன்னு தெரியாது, பிரச்சனை இல்லைங்க. பேசிட்டாரு, விவாதத்துக்கு வந்துருச்சுல. ஒரு வீடியோ கூட அவங்க 2 பேரும் பார்க்கல. அந்த ஆளை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ஒரு குற்றவாளிக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்க அவசியம் பிஜேபிக்கு என்ன?
பிஜேபிக்கு வக்காலத்து வாங்குற குற்றவாளிக்கு யாரும் வக்காலத்து வாங்கல. பிஜேபி பேசினா உங்களுக்கு ஏன் மேம் கோவம் வருது? பிஜேபி வக்காலத்து வாங்குற நீங்க கல்வியாளர்ன்ற கோர்வையில என்னையும் சொன்னதுனால தான் நான் பதில் பேசினேன். கல்வியாளர்னு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சொன்னேன். பிஜேபி நீங்க அதீதம் இல்லன்னு நீங்களே அதீதம் இல்லையா? அவர் வீடியோ நீங்க பார்க்கலையா? அவர் வீடியோல அவர் பேசுறது தவறு இல்லையா? நான் ஜென்ராம் சாருக்கு டைம் வேணும்ன்றதுனால நான் சொல்றேன். இப்படிப்பட்ட சம்பவங்கள் தமிழ்நாட்டுல நடந்தா நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது வட இந்தியா கிடையாது. பிள்ளைங்க இன்னைக்கு அங்க மனித நேயமே இல்லாம வளர்ந்துட்டு இருக்காங்க. மாட்டுக்கறி வச்சான 15 வயசு பையனை சுட்டு கொன்னா அங்க மாணவர் அமைப்புகள் போராட வரல.